வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தில் முழுவதும் ஸ்டாலினுக்கு கொஞ்சம் பின்னடைவு தான். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பலை வீச ஆரம்பித்து விட்டது தமிழகத்தில் முழுவதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. இந்த ஆட்சியை பார்த்திங்கன்னா ஒரு சில மக்கள்கள் வெறுக்கிறார்கள். மாற்ற வேண்டும், இந்த ஆட்சி மாற வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு பேச்சுக்கள் தான் பொதுமக்களிடையே எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் இப்பொழுது பார்த்திங்கன்னா தேர்தல் ஒன்று நடந்து முடிந்திருக்கிறது. ஓகேங்களா, ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்டு தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடத்தப்பட்ட பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல். தற்பொழுது அதுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது ஜூன் 4ஆம் தேதி என்பது தேர்தல் முடிவுகள் வெளியாகும் அப்படின்ற மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாண்புமிகு ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லும் வகையில் மு.க.ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார். ஸோ அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒரு 4 தொகுதியில் தோல்வி அடைந்தால் பரவாயில்ல, சரி ஓகே அப்படின்னு விட்டுடலாம். எதுவும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பின்னணிவு இல்லை. அதுவே 8 தொகுதி இருந்தால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக தான் அடுத்த தேர்தலில் வர அளவுக்கு ஆகிப்படும். அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு 15 தொகுதி 18 தொகுதி அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பின்னணைவையோ இல்லை வாக்கு சதவீதத்தையோ கம்மியாகி தோல்வி அடைந்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் எதிர்கட்சி அளவை கூட பார்த்திங்கன்னா இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எப்போனா 2026 தேர்தல் அந்த அளவுக்கு. ஏன்னா அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பொதுமக்கள் என்பது அந்த மாற்றத்தை பார்த்திங்கன்னா வர வேண்டும் என்று எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய திராவிட மாடல் கட்சியெலாம் பார்த்திங்கன்னா அந்த திராவிட கட்சியெலாம் வெளியேறுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்றுதான் கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர்களை பார்த்திங்கன்னா காட்டிலும் பெரும் விதத்தில் நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சியை பார்த்திங்கன்னா ஒரு தரப்பிலர்களும் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் எதிர்ப்பலைகள் வீச தொடங்கி விட்டது அப்படின்றத பார்க்கப்படுகிறது. இதனால் எவ்வளோ தொகுதிகளை வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படின்றத ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் வெற்றியை அடைவார்கள், திராவிட மாடல் வெற்றி அடையும் ஆட்சி அப்படின்னு ஒரு பக்கம் இந்த திமுகவினர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை பார்க்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் நம்ம போடுற அரசியல் சார்ந்த காணொலிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம் மக்களே.